பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மோகன். நாடு முழுவதும் இஸ்லாமியர்களின் பல்வேறு சொத்துக்களை நிர்வகிக்கும் அமைப்பாக வக்ஃப் வாரியம் செயல்பட்டு வருகிறது. வக்ஃப் வாரிய சொத்துக்களை நிர்வகிப்பதற்கான சட்டங்கள் ஏற்கனவே அமலில் உள்ள நிலையில மத்தியிலான பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நடைமுறையில் உள்ள வக்ஃப் வாரிய சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொண்டு புதிய வக்ஃப் திருத்த சட்டத்தை அமல்படுத்தியது. இதற்கு நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சிகள், இஸ்லாமிய அமைப்பினர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில கடலூர்ல தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் 2000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் வந்தார்குப்பம் அருகே இருக்கக்கூடிய நெய்வேலி 2வது சுரங்கம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த முற்றுகை போராட்டம் பாத்தீங்கன்னா மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளரும் அதே போல சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் சமத் தலைமையில இந்த முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. முற்றுகை போராட்டத்துக்கு முன்னதாக சுரங்கம் 2 முன்பு 1 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து பேரணியாக வந்து தேசிய கொடியை கையில் ஏந்தி பேரணியாக வந்த அவர்கள் சுரங்கம் முன்பு வந்து முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் திரும்ப பெற வேண்டியும் கோஷங்களை எழுப்பினர். இதன் காரணமா அந்த பகுதியில இந்த போராட்டத்தின் காரணமா அந்த பகுதியில பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கான ஏற்பாடுகள் மாவட்ட தலைவர் ஷேக் உள்ளிட்டோர் செய்திருந்த நிலையில இந்த போராட்டத்தையொட்டி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உள்ளிட்ட அவரோட தலைமையில 500க்கும் மேற்பட்ட போலீசார், அதே போல வீரர்கள் தொடர்ந்து கண்ணீர் புகை கொண்டு வஜ்ரா வாகனம் உள்ளிட்டவர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டன. தொடர்ந்து இந்த முற்றுகை போராட்டத்தை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் உட்பட பெண்கள் என 2000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என தெரிவித்த அவர்கள் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த என்எல்சியில் இருக்கக்கூடிய சுரங்கம் 2 முன்பு இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட குறிப்பிடத்தக்கது. மோகன், விவரங்களுக்கு நன்றி விவேக்குமார். காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து நெல்லை காங்கிரஸ் மாவட்ட